ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் பெங்களூர் தமிழன். நம்ம இன்னைக்கு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போறோம். மஸ்கட் அல்வா. மஸ்கட் அல்வா சாப்பிடனா மஸ்கட் போக தேவையில்ல. நம்ம வீடியோ பார்த்தாவே நீங்க செஞ்சு சாப்பிடலாம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். முழுசா வீடியோ பார்த்துட்டு வாங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம மஸ்கட் அல்வா செய்யறதுக்கு ஒரு பெரிய கடாயை வச்சுட்டு அதில் 5.5 கிலோ சக்கரை போட்டுருவோம். 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி சக்கரை கரைஞ்சி வர வரைக்கும் பொறுமையாக கிண்டி விட்டே இருக்கலாம். அடுத்த ப்ராசஸ் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் 1 கிலோ 200 கிராம் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் போட்டதுக்கப்புறம் நம்ம இதில் 3 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். 3 லிட்டர் தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவை கட்டி இல்லாமல் கரைச்சி எடுக்கணும். இந்த மாதிரி கையை வச்சு க்ளீனாக கரைச்சிடுங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு கரைச்சது போதும். பாருங்கள், எடுத்து காட்டுறேன். இப்போ அடுத்தது என்னென்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம 7 விதமான ட்ரை ஃப்ரூட் எடுத்திருக்கோம் இந்த மஸ்கட் அல்வா சேர்த்துக்கிறதுக்காக. இப்போ அதோட பேருங்களை பார்த்துடலாம் வாங்க. சரப்பருப்பு 200 கிராம், வெள்ளரி விதை 200 கிராம், டேட்ஸ் 400 கிராம், முந்திரி 400 கிராம், பாதாம் 350 கிராம், அஞ்சூர் 200 கிராம், பிஸ்தா 100 கிராம், 500 ml நெய் எடுத்திருக்கோம், 500 ml ஆயில் எடுத்திருக்கோம். 5 கிலோ சக்கரை போட்டு 2 லிட்டர் தண்ணி ஊற்றி ஸ்டவ் ஆன் பண்ணியிருந்தோம். இப்போ அதை பாருங்கள், நல்லா அந்த சக்கரைலாம் கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போ கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் சேர்த்துக்கலாம். கொதி வர ஆரம்பிச்சு 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கலக்கி வச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை இதில் முழுசாக ஊற்றிடலாம். ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, போதும். அதுக்கு மேலே மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ இந்த கடாயை சுற்றி லேசாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச எண்ணெய் தான் எடுத்துருக்கோம். இந்த மாதிரி ஊற்றிடலாம் கொஞ்சமாக, போதும். இப்போ ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சுருங்க. பாருங்கள், நான் காமிக்கிறேன். ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்ருக்கேன். இவ்வளோதாங்க. இப்போ இங்கே பாருங்கள், நம்ம இந்த குடுப்பி போட்டு அப்படியே இந்த பக்கம் தள்ளலாம். பாருங்கள், ஜெல்லி மாதிரி ரெடி ஆகுது. பாருங்கள், பார்த்தீங்களா? இந்த மாதிரி முழுசாக ரெடி ஆகணும். அது வரைக்கும் இதே மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டுட்டு இருப்போம். நம்ம கரைச்சி ஊற்றின கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் இது மாதிரி நல்லா திக்காகி வரும். அது வரைக்கும் இதே மாதிரி பொறுமையாக கிண்டி விடுவோம். இந்த மாதிரி எடுத்து விட்டால் போதும், அது ஜெல்லியாக மாறிடும். நம்ம கரைச்சி ஊற்றின கார்ன்ஃப்ளவர் மாவு பாருங்கள், நல்லா திக்காகி வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த அளவுக்கு திக்கானா போதும். இதுக்கு மேலே நம்ம ஸ்பீடாக கிண்ட ஆரம்பிக்கணும். கைவிடாமல் இதே மாதிரி ஸ்பீடாக கிண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த மஸ்கட் அல்வா கரெக்டான பதத்தில் ரெடியாகி வரும். இப்போ இந்த அல்வா நம்ம விடாமல் கிண்டிட்டு இருக்கிறோம். இப்போ நல்லா திக்காகி வந்திருக்கு. இந்த சமயத்தில் நம்ம ஒரு 1/2 kg அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்து விடாமல் கிண்டிகிட்டே இருப்போம். இப்போ திரும்பவும் நல்லா திக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்ச ஆயில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு திரும்பவும் கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த அல்வா சூப்பராக ரெடியாக வந்துட்டு இருக்கு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. லெமன் சால்ட் 20 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். லெமன் சால்ட் சேர்த்ததுக்கப்புறம் விடாமல் கிண்டிகிட்டே இருக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். நிறைய பேர் நினைப்பீங்க, என்ன வெறும் இதை கிண்டுறதை மட்டுமே காமிக்கிறாங்கன்னு நினைக்க வேண்டாம். இந்த அல்வா செய்கிறதுக்கு முக்கியமான வேலையே இந்த மாதிரி கிண்டுறது தானே இருக்கும். இந்த மாதிரி கிண்டிகிட்டே இருந்தால் தான் அடி பிடிக்காமல் நல்லா அந்த அல்வா பதத்தில் வரும். அதனால தான் அந்த முழுசாக வீடியோ காமிச்சிட்டு வரேன் உங்களுக்கு. ஏன்னா மிடில் தான் நாங்கள் ஐட்டம் சேர்த்துக்குவோம். சில பொருட்களெல்லாம் இதில் சேர்த்துக்கணுமா இருக்கும். அது இந்த விடாமல் இந்த மாதிரி கிண்டுறப்போ தான் சேர்த்துக்கணும். அந்த அல்வா செய்ய டைம் வந்து உங்களுக்கு 35லேருந்து 40 நிமிஷம் டைம் எடுக்கும். இப்போ மீதி இருக்கிற ஆயிலை ஊற்றிடலாம். இதில் நம்ம 500 ml எடுத்துருந்தோம். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கடைசியாக இருந்த ஆயிலை இப்போ ஊற்றி முடிச்சாச்சு. இப்போ கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ திரும்பவும் நல்லா திக்காகி வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும். இப்போ எடுத்து வச்ச நெய்யில் பாதி ஊற்றிக்கலாம். நெய்யை ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கலாம். நம்ம ஸ்வீட் செய்கிறப்ப இருக்கிற ஒரிஜினல் சவுண்ட் இப்போ கேளுங்க. இந்த அல்வா கெட்டியாகி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச நெய் இருக்குது, அதை ஒரு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த அல்வா கடாயில் ஒட்டாமல் திரிஞ்சு வந்துருச்சு. பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற ட்ரை ஃப்ரூட் சேர்த்துக்கணும். முதல்ல நம்ம முந்திரியை சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்து கிண்ட ஆரம்பிக்கலாம்.
ஒரு பக்கம் இந்த அல்வா ரெடியாகி வரட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த அல்வா எடுத்து ஊற்றுறதுக்கு ஒரு ட்ரையில் நம்ம நெய் பூசி வச்சுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு இந்த ட்ரையில் ஃபுல்லாக பூசி விட்டுருவோம். முழுசாக பரவுற அளவுக்கு நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் அந்த நெய்யை. இப்போ இந்த அல்வா பாருங்கள், கடாயில் ஒட்டாமல் எவ்வளோ அழகாக சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சுற்றி வந்தால் தான் அல்வா ரெடியானதாக அர்த்தம். இப்போ இதே மாதிரி இன்னொரு 5 நிமிஷத்துக்கு கிண்டிகிட்டே இருப்போம். இப்போ கடைசியாக மீதி இருக்கிற நெய்யை முழுசாக ஊற்றிட்டு கிண்ட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கம்பி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ரோல் பண்ணுங்கள். கையில் உருண்டையாக கூடி வரும் பாருங்கள். இந்த மாதிரி ஒரு கோலி மாதிரி ஆகுது பாருங்கள். பார்த்தீங்களா, இந்த மாதிரி உருண்டை கூடி வரணும். இப்போ இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதில் அமெரிக்கன் ஐஸ்கிரீம் எசன்ஸ் 4 ட்ராப்ஸ் ஊற்றிக்கலாம். ஊற்றி கிண்ட ஆரம்பிக்கலாம். இந்த அல்வா செய்கிற முழு நேரமும் நமக்கு ஸ்டவ் வந்து சிம்மில் தான் இருந்தது. இப்போ எசன்ஸ் ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம ரெடி பண்ண இந்த மஸ்கட் அல்வா சூப்பராக ரெடியாக வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாமே சேர்த்துக்கணும். எதையும் மீதி பண்ணாமல் முழுசாக சேர்த்துக்கலாம். கரெக்டான அளவில் நம்ம எடுத்துருக்கோம். இந்த ட்ரை ஃப்ரூட் அந்த அல்வாவில் போட்டதுக்கப்புறம் அல்வாவுக்கு அழகு வந்துச்சா இல்லை ட்ரை ஃப்ரூட்டுக்கு அழகு வந்துச்சான்னு தெரியலைங்க. நான் நினைக்கிறேன் அது ரெண்டும் சேர்ந்ததுனால தான் ரொம்ப அழகாக தெரியுது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வாவ், இந்த மாதிரி மஸ்கட் அல்வா யாருன்னா செஞ்சு காமிச்சிருப்பாங்களான்னு தெரியல. பாருங்க, எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. இந்த அல்வா செம்மையாக வந்திருக்குங்க. இப்போ அடுத்து இதை எடுத்து நம்ம வேறு ட்ரையில் மாற்றிடுவோம். நம்ம முன்னாடியே ஒரு ட்ரையில் நெய் பூசி வச்சுருக்கோம். இப்போ இந்த அல்வாவை அதில் போட்டுருவோம். முழுசாக ஊற்றிடுவோம். நம்ம அல்வாவை ட்ரையில் போட்டதுக்கப்புறம் ஒரு விசிறி வச்சுட்டு இந்த மாதிரி ஃபினிஷிங் பண்ணிவிடுவோம் மேலே. அவ்வளோதாங்க, முடிஞ்சது. இப்போ இந்த அல்வாவை ட்ரையில் மாற்றி முடிச்சாச்சு. இது இப்படியே ஒரு 5 மணி நேரம் சில்லுன்னு ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னுட்டு பார்க்கலாம். இந்த மஸ்கட் அல்வா 5 மணி நேரமாக நல்லா சில்லுன்னு ஆறி வந்துடுச்சு. எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. இப்போ இதை நம்ம கட் பண்ணி பார்த்துருவோமா? இந்த அல்வாவை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அப்படியே அந்த ஒரு பார் எடுக்கலாம் பாருங்கள். அந்த ட்ரை ஃப்ரூட் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். அதில் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. சாப்பிடவும் சூப்பராக இருக்கும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற பொருட்கள் அந்த மாதிரி எல்லாமே ஹெல்தியான ட்ரை ஃப்ரூட் தான் சேர்த்துருக்கோம். சரப்பருப்பு, வெள்ளரி விதை, டேட்ஸு, பாதாம், முந்திரி, பிஸ்தா, அஞ்சூர், இத்தனை ஐட்டம் போட்டு செஞ்சதுனால தான் இந்த மஸ்கட் அல்வா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ நமக்கு தேவையான சைஸில் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுட்ருக்குறோம். அதில் பாருங்கள் ட்ரை ஃப்ரூட் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்களேன். நம்ம ஒரு பைட்லேயும் கிடைக்குங்க நம்ம சாப்பிட்றப்போ. வாவ், அருமையாக இருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செய்யணும்னு நினச்சிங்கன்னா நான் சொன்ன அளவு வச்சு செஞ்சிங்களன்னா உங்களுக்கு ஒரு 11 கிலோ அளவில் வரும். கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்பட்டால் இந்த வீடியோ பார்த்து செய்யுங்க. ரொம்பவே சூப்பராக வரும். ஓகே மக்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. மேலும் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்க. அப்போ தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேஷனாக இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது நான் உங்கள் பெங்களூர் தமிழன். பாய்.